ஹாய், இன்றைக்கி நாம் சுவையான தேங்காய் போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 200 மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக லைட்டாக ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உள்ளே இனிப்பாக வைக்க போகிறனால மேலாப்பில் இருக்க அந்த போலி கொஞ்சம் லைட்டாக உப்பாக இருந்தால் அது நல்லாயிருக்கும். அதனால் நம்ம அதுக்காண்டி உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை மாவை பிசைய ஆரம்பிச்சிடலாம். மொத்தமாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தெளித்து விட்டு பண்ணுங்கள். இதுக்கு நம்ம ஹீட் வாட்டர் தான் ஊற்றணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம நார்மல் வாட்டரே ஊற்றி இதை பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வந்துடுச்சு. நமக்கு போலிக்கு போலி நல்லா சாஃப்டாக வரணும் அப்படின்னா நம்ம மாவை நம்ம பிசைகிறதுல தான் இருக்குது. நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சோன்னா போக போக நல்லா மாவு சாஃப்டாக வரும். அப்புறம் போலியும் நல்லா வரும். அதனால் நீங்கள் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கடைசியாக ஆயில் சேர்த்து பிசைஞ்சு எடுக்கும் போது மாவு இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். இது நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம ஒரு 1 hour மட்டும் நல்லா ஒரு துணி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நாம் அந்த உள்ளே வைக்கிற அந்த பூர்ணம் செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக இப்போ நான் 50 வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ அந்த வெல்லம் நல்லா உருகி வர்றதுக்காண்டி லைட்டாக மட்டும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதே மாதிரி அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா சீக்கிரமாகவே கருகிடும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா உருகி வந்துருச்சு. இப்போ நான் இதில் தேங்காய் ஆட் பண்ண போகிறேன். நான் ஒரு அரை மூடி தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த துருவி கூட எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் நாம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இந்த அளவுக்கு இந்த பதத்தில் வந்துடுச்சு. இப்போ இதில் நான் ஒரு 5 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். எனக்கு ஏலக்காய் பவுடர் கிடைக்கல, அதனால தான் நான் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பதத்தில் தான் இருக்குது. இது இப்போ நம்ம சூடு ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் நீங்கள் இந்த ஸ்டேஜ்லவே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மூடி வச்சு அந்த மாவை பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. கரெக்டாக நம்ம 1 hour இதை வச்சு எடுத்துருக்கோம். இப்போ இதில் நம்ம உருண்டைகளாக போட்டுடலாம். மீடியம் சைஸ் உருண்டையாக போட்டுக்கோங்க. இப்போ நான் அந்த மாவை வச்சு உருட்டுறதுக்கு நான் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வாழை இலையில் கூட வச்சு செய்யலாம். அப்படி இல்லைன்னா டால்டா ஷீட்டு அந்த மாதிரி எதுனாலும் வச்சு செய்யலாம். இப்போ நம்ம அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் உருட்டுறதுக்கு நல்லா இதாக வரும், வலுவலுன்னு வரும். இப்போ நம்ம அந்த உருண்டையை வச்சிடலாம். வச்சுட்டு இந்த மாதிரி கையிலே நல்லா அமைக்கி விடுங்க. இதுக்கு நம்ம கட்டை யூஸ் பண்ண வேணாம். கட்டை யூஸ் பண்ணாமல் ஃபுல்லாக கையிலே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அமைக்கி விடுங்க.
அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து அந்த பூரணத்தை வந்து உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ அந்த எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை அப்படியே மூடி விடுங்க. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அதை கொஞ்சம் லைட்டாக மட்டும் அதை வந்து அமுக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து அதை பேக் சைடு திருப்பி தான் நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம எந்த சைடு வந்து க்ளோஸ் பண்ணுறோமோ அதை வந்து பேக் சைடில் வச்சுக்கணும். இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு அதை வந்து மறுபடியும் நம்ம வந்து கையை வச்சு ஃபுல்லாக அமுக்கி விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அமுக்கி விடுங்க. அப்போ நல்லா போலி வந்து நல்லா விரிஞ்சு வரும். மாவு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்கோ அந்தளவுக்கு நமக்கு வந்து நல்லா ஈஸியாக அந்த மாதிரி விரிஞ்சு வரும். அதுக்கு நீங்கள் வந்து மாவை தான் நல்லா பிசையணும். இப்போ பாருங்கள் நல்லா விரிஞ்சு வருது. ஒருவேளை உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆயில் தேய்ச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த மாவில் கூட ஆயில் தேய்ச்சிட்டு நல்லா விரிச்சு விடுங்க. பாருங்கள் நல்லா அகலமாக வந்திருக்கு. அதே மாதிரி போலியோட எட்ஜ்லையும் இந்த அளவில் தான் இருக்கணும். ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிடக்கூடாது, இல்லைன்னா நமக்கு வந்து போடுறதுக்கு வராது, திருப்பி போடுறதுக்கெல்லாம். இப்போ பாருங்கள் நம்ம நல்லா கையை வச்சு எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்தாச்சு. உள்ளே இருக்க அந்த பூர்ணம் எல்லாமே நல்லா எல்லா இடத்துலையுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து தோசைக்கல்லில் போட்டுடலாம். அதுக்கு வந்து தோசைக்கல் ஹீட் ஆனதும் இப்போ நான் வந்து இதை வந்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுருக்கேன். இதை அப்படியே உங்களோட ரைட் ஹேண்டை வந்து மேலே வச்சு அதை அப்படியே திருப்பிடுங்க. திருப்பிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து அப்படியே எடுத்து விடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. இப்போ இதை வந்து அப்படியே நீங்கள் வந்து தோசைக்கல்லில் போட்டுருங்க. நீங்கள் போடும்போது வந்து அந்த ஓரத்துலலாம் ஏதாவது மடங்கி இருந்தால் அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை கையை வச்சு அதை எடுத்து விட்ருங்க. இப்போ நீங்கள் போட்டதுமே அதை உடனே நீங்கள் திருப்பி போட வேணாம். ஒரு கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. அதுவும் இல்லாமல் ஓயாமல் வந்து நம்ம திருப்பி போட்டுகிட்டே இருக்கக்கூடாது. ஒரு 2 டைம்ஸ் தான் திருப்பி போடணும். ஏன்னா நம்ம உள்ளே வந்து வெல்லம் இருக்கனால சீக்கிரமாகவே கருகிரும். அடுப்பையும் வந்து நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி வந்துருச்சு. அதே மாதிரியே நம்ம எல்லா போலியுமே போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பாருங்கள் நான் லைட்டாக உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். உள்ளெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. இதை கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மதுரை பொண்ணு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.